பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்துல பார்க்கும்போது கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கும்போது நம்ம அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நமக்கு என்னென்ன நடக்குதோ சகல காரியங்களும் அது நன்மைக்காக நடக்கும் அப்படின்னு இந்த வசனம் வந்து தெளிவா சொல்லுது. அப்படித்தானே? அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது யோசேப்பு அவங்க வந்து அவங்க அப்பா வந்து அவங்கள ரொம்ப லவ் பண்றாங்க. அப்போ அப்படி லவ் பண்றத பாக்குற பிரதர்ஸ்க்கு வந்து ரொம்ப பொறாமையாகி அவங்கள எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வழி பண்றாங்க. அப்படி வழி பண்ணும்போதுதான் அவங்கள வந்து வேறொரு தேசத்துக்கு அடிமைத்தனத்துல வித்துடுறாங்க. அப்போ வந்து அந்த யோசேப்புக்கு வந்து அந்த சிச்சுவேஷன்ல அவங்க எவ்வளோ நொறுங்கி இருப்பாங்கல்ல. அவங்க அழுதுருப்பாங்க, கதறி இருப்பாங்க. அவங்க அப்படி ஐயோ நம்ம பிரதர் நம்ம சொந்த அண்ணனே இப்படி பண்றாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா கர்த்தர் வந்து இந்த சிச்சுவேஷனை யோசேப்புக்கு கொடுத்ததே அவருடைய தீர்மானத்தின்படிதான். எப்படின்னா அந்த தேசத்தை இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பஞ்ச காலங்களில போஷிக்கப்படணும். அதற்காக ஒரு கர்த்தர் வந்து பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது நம்ம கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்த கோ த்ரூ பண்றப்போ யோசேப்புக்கு அது ரொம்ப கடினமா இருந்திருக்கும்ல. ஆனா வந்து கர்த்தர் வந்து அது நன்மைக்காக தான் செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய லைஃப்ல அந்த தேசத்தை மீட்கணும், அந்த குடும்பத்துக்கு ஆகாரத்தை உண்டு பண்ணணும். இந்த பஞ்ச காலங்கள்ல அதற்காக ஒரு தேசத்துக்கே அவரை கடத்தி கொண்டு போய் நிறைய ட்ரபிள்ஸ்ல போனாலும் இறுதியில அவர் உயர்த்தப்படுகிறார் ஒரு அதிகாரியாக. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, நமக்கு நெருக்கங்கள் வரலாம், நம்மள வந்து ரிஜெக்ட் பண்ணலாம், நம்மள வந்து ஐசோலேட் பண்ணலாம், நம்மள வந்து வேண்டான்னு ஒதுக்கலாம், நம்மள வந்து இல்லாத பொய் குற்றங்களை நம்ம மேல சுமத்தலாம். எப்படி யோசேப்புக்கு பொய் குற்றங்கள்லாம் சுமத்தப்பட்டதோ அதே மாதிரி நிறைய ட்ரபிள்ஸ், நிறைய ப்ரெஷரைஸ்டா இருக்கலாம், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா லைஃபா இருக்கலாம். ஆனா கர்த்தரிடத்துல நம்ம உண்மையாக அன்பு கூறும்போது, நம்ம செய்கிற காரியங்களை நம்ம உண்மையாய் செய்யும் போது கர்த்தர் அதை அறிவார். கர்த்தர் அதை அதற்கு ஏற்ற ரிவார்டு, எப்படி யோசேப்பு வந்து கர்த்தர் வந்து ஏற்ற வேலையில உயர்த்தினாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய காரியங்கள்ல நம்ம நிறைய வந்து நமக்கு சிச்சுவேஷன் வந்து பாசிட்டிவா இல்லாம இருக்கலாம். எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது ஐயோ நான் எவ்வளோ ரிஜெக்ஷன்ல இருக்கிறேன், எனக்காக ஃபேவர் பண்றதுக்கு யாருமே இல்லையே, நான் எவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறேன், என்ன நான் கர்த்தரை எவ்வளோ லவ் பண்றேன், நான் அவருக்காகவே எல்லாமே செய்யறேன், ஆனா அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வந்துதான் அந்த ரிஜெக்ஷனையே கொடுக்கிறாரு.